ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம். சிரிக்கிறேன். இதோட 3வது வாட்டி பேசுகிறேன் ஃப்ரெண்ட். தொடர்ந்து ஃபோன் வருது. கரெக்டாக எடிட் பண்ணும்போது தான் ஃபோன் வருது. நானே 2 நாள் வீடியோ சேர்த்து போடுறேன். நான் திங்கட்கிழமை நேற்று எடிட் பண்ணவே டைம் கிடைக்கல. இன்றைக்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன சமையல் எங்கள் வீட்டில் வரும். திங்கட்கிழமைனா எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வேலைக்கு ஃபஸ்ட் டே போகிறவங்க லேட்டாக போகக்கூடாது. அதனால் ஈஸியாக தோசைலாம் ஊற்றி நின்றா நின்று இருக்க முடியாது. லேட் ஆகிடும் சில பேருக்கு. அதனால் கூட்டமாக வேக வச்ச இட்லி தான் ஊற்றி வச்சோமா அது பாட்டுன்னு வெந்துட்டுருக்கோம். எங்கள் அம்மா ரசம் சாரி சட்னி தாளிக்கும் போதே வீடியோ எடுத்து எங்கள் அம்மா சட்னி மட்டும் தான் தாளிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் தூங்கியிருந்தாங்க. சரி ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம், ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டேன். டெய்லி சொல்கிற மாதிரி தான் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒயிட் ரைஸ் பச்சரிசி சாப்பாடு தான் எங்கள் வீட்டில். இது திங்கக்கிழமை மத்தியானம் சாப்பாடு. இது திங்கக்கிழமை மத்தியானத்துக்கு அந்த வீடியோ இப்போ தான் வருது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை. அப்புறம் என்ன திங்கக்கிழமை கீரை பாலக்கீரை போன வாரம் வந்து பாலக்கீரை புளி போட்டு கடைஞ்ச, இந்த வாட்டி பாலக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்றைக்கி குழம்பு. எங்கள் அக்காவுக்கு ஒரு 2-3 பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க கீரை குழம்புனா ஃபேவரட். ஆனால் எங்கள் வீட்டில் கீரை குழம்பு நடுவே ரொம்ப சரியாகவே வைக்கிறதே இல்லை. எங்கள் வீட்டில் கீரை குழம்பு நானே கோவம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களால திட்டின கீரையில் இருக்கிற சத்தே நம்மளுக்கு அடிக்க மாட்டேங்குது. எப்படி ஆவி அடிக்குது, கேமராவே மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆவி அவ்வளோ சூடாக இருக்கும் போதே வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் என்ன கீரை குழம்புக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு பொரியல். ரொம்ப நாள் ஆச்சு, சரி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிடுவோம். கீரைக்கு சரியான காம்பினேஷன். கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஃப்ரோசன் பட்டாணி இருந்துச்சு, பட்டாணி போட்டு கிட்டத்தட்ட கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சேன். ஆனால் அந்த டேஸ்ட் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. மத்தியானம் சாப்பிட்டேன் இல்லை திங்கக்கிழமை. ஆமாம் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் திங்கக்கிழமை சமையல். அப்புறம் செவ்வாய்க்கிழமை இது என்ன சமையல், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நான் தான் சமைச்சேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒயிட் ரைஸ் தான். செவ்வாய்க்கிழமை காத்தாலையும் ஒயிட் ரைஸ் தான். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு. அதுக்காக வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சா எல்லாருக்கும் சேர்த்து ஒன்றா தான் செய்வோம். அப்புறமேட்டு என்ன குழம்பு வச்சிங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட் குழம்பு இது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். குட்டிங்கஸ்குள்ளும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது வந்து நான் அந்த பொடி ஒன்று போடுறேன்னு சொல்லுவேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அதில் எல்லாமே மிளகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் அந்த மோடி குச்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதெல்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு எல்லாமே ஸ்ட்ரென்த்தானது. கோல்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த இது பேருக்கு தான் புளிக்குழம்பு. ஆனால் இதில் இருக்கிற மருத்துவ குணங்களாக நிறைய இருக்குது. கோல்டு இருந்தால் போயிடும். ஆக்சுவலாக நேற்று பெங்களூரில் மழை பெஞ்சதுக்கு இன்றைக்கி இந்த குழம்பு சூப்பராக இருக்கும்னு இந்த குழம்பு வச்சேன். எல்லாரோடைய ஃபேவரட் இது. அப்புறம் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாம்பே சட்னி. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சிம்பிளாக வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வதக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போடணும். எனக்கு கடல மாவு அரைச்சி ஊற்றி பருப்பு இல்லாத சாம்பார்னு சொல்லுவாங்க. இப்போ பாம்பே சட்னி தான் வச்சேன். நேற்று பார்த்துருப்பீங்க கடல சட்னி, இன்றைக்கி பாம்பே சட்னி. பாம்பே சட்னி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தோசை. நேற்று இட்லி ஊற்றணும் திங்கக்கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தோசை. 2 நாள் சமையல் இதுதான். நீங்களாம் என்ன